இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு வர தம்பி. யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. சீப்பு செந்தில், அண்டா செந்தில் என அடைமொழியோடு அழைக்கப்பட்ட திமுக ஆதரவாளர் செந்தில்வேல் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அண்டாலாம் வந்து கதறார். நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன். மைக்கு முன்னாடி நிக்கிறேன், போய் அப்படி மைக் அப்படி கையில திருப்புறேன். நீங்க எல்லாம் நியூஸ் 18ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் எதையும் ஒளித்து மறைச்சு பேசுறேன். தூக்குறேன் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஏடிஎம் அப்படின்னு ஒரு சவுண்ட். பேடிஎம் தரவான், அதாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களா பேடிஎம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி. நான் அமைதியா இருக்கிறேன், புன்னையோடு கடந்து போறேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருந்து அடுத்தது இடியாப்பம் அப்படிங்கிற ஒருத்தன். இவ்வளவு கண்டென்ட் ஒர்க் பண்ணிட்டு போய் ஒருத்தர் நிக்கிறான், பேசவே விடாம போய் நின்ன உடனே ஒரு 150 பேர் இருக்கக்கூடிய அவையில கீழே இருந்து இப்படி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. நான் அப்பவும் அமைதியா இருக்கேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. இப்ப நீ என்ன சொன்ன? வெல்லட்டும் வெல்லட்டும் திராவிடம் வெல்லட்டும், பொங்கட்டும் பொங்கட்டும், திராவிட மாடல் பொங்கட்டும். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். திமுக சொம்பு அப்படின்னு நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னில்ல, அப்ப அடுத்ததா ஊடகத்துக்கு போகும்போது கீழே என்ன போடணும்? திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. திமுக ஆதரவாளன் அப்படின்னு போடணும். தூத்துக்குடியில உப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி சாப்பிடுற மனிதர்களாக இருந்தார்கள் என்றால் வெக்கப்படாம இதெல்லாம் போடலாம். பாஸ், உங்களை ஓவரா கும்மிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா. இங்க எல்லாத்தையுமே நம்மள வந்து இவனெல்லாம் நல்லவனுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா. ஒரு கட்டத்துல இவனெல்லாம் டேய் நீயுமாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. வெக்கமா இல்ல? செந்தில்வேல் அப்படியே வரலாற்று அப்படியே அறுத்து கொட்டி தள்ளிடுவாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பிச்சைக்காரன் நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. என்னத்த பேச முடியும்? இலவச பஸ், மகளிர் உரிமை தொகை, இந்த 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது, இதை தவிர இந்த ஆட்சியில பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. கடல்லே இல்லையா? டக்குன்னு போனை போட்டு அண்ணே சேகர் பாபுன்னு உன் தம்பியை தாறுமாறா பேசி விட்டாங்கன்னு என் மனசே நொந்து போச்சுன்னு. என்ன பார்த்து பேடிஎம் கரோ 200 ரூபான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே நீ அழாத விடு, கண்ணீரை தொட, நான் இப்ப அனுப்புறேன் கழக குஞ்சுகள்னு சொல்லி மொத்த பேரை இறக்கிருக்காப்ல. இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. தலைக்கு 100 ரூபாயா? ஆமா. மீனாட்சி உங்களை சுத்தி பார்க்க வந்தவங்களை கெஞ்சி கூட்டிட்டு வந்திருக்கேன். திமுக ஆதரவாளர் என்று இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவுடைய மிகப்பெரிய அண்டாவாக இருக்கக்கூடிய சீப்பு செந்தில் என்கிற பொறுக்கி. பொறுக்கி பேடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ண? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. இன்னைக்கு அரங்கத்துல எங்க ஆளுங்க இல்ல, இப்ப வந்து பேச சொல்லு பாக்குறியா? எங்க ஆளுங்க வந்துட்டாங்க, இப்ப வந்து இப்படியே பேசுறாரியா? உன்னை எவன் பத்திரிகாரன் சொல்லுவான்? பத்திரிகாரனா நீ தெரியலையப்பா. நீயே சொல்லிக்கிற உன் பேர் அண்டான்னு. என்னப்பா இவ்வளவு பெரிய மனுஷனை ஒரு பத்திரிகையாளரை நீ அண்டான்னு சொல்றியே? என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. அவர் செந்தில் சொல்றதோ செந்தில்வேல்னு சொன்னாலோ இல்ல சொம்புன்னு சொன்னாலோ அவருக்கு பிடிக்காது. அவர் அண்டான்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும். சொம்பு என்று சொல்கிறார்கள், நான் சொம்பு அல்ல அண்டா. அப்ப அண்டாவனா கலாய்க்க தான்டா செய்வாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன்னா அண்டா திமுக சொம்பு இல்ல அண்டான்னு சொல்லிட்டா உதயநிதி பார்த்து சந்தோஷப்படுவார். உதயநிதி மனசு குளிரும், நம்மளை பத்திய மதிப்பு உயரும். அதுக்குதான் இந்த அல்பத்தனமான விலைக்கு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இவர் பொதுவாவே எப்பேற்பட்ட நபர்னா, திமுக மேடையில ஏறி உட்காந்துக்கிட்டு கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்கன்னு திமுக தலைமை குடும்பத்துக்கு கழிவு விடக்கூடிய ஒரு நபர். என் இடத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க. என்ன தப்பு பண்ண கண்டா பேசுறது ஒரு தப்பு. ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ
மகாராஷ்டிராவில் நீங்கள் 2000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தங்க அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே ஒண்ணு பேசப்படாதாடா. செந்தில்வேல் வந்து அந்த ஒளிவாங்கிலேயே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு, அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல, அது என்ன ஆபாச வார்த்தையை என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது, கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். உண்டிக்கு உண்டி வாடா யாரா நீ, மேடையில நடு அவையில கத்துறாப்புல ஆவேசமா இது பண்றாப்புல, வந்து பாடுறா நான் 100 பேரை இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு கடுமையா ரொம்ப ஆவேசமா வந்து பேசுறாப்புல. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு, என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. எனக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்க என்னை பேசவே விட போறது இல்ல. அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கண்ணிய குறைவுன்னு நான் பேச்சை நிப்பாட்டிட்டு அரங்கிற்கு நடுவுல வரேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? செந்தில்வேல் வெளில போனார்ல, அவர் வீட்டுக்கு போகல, வெளில போய் சேகர்பாபுக்கு போன போட்டு ஆட்களை இறக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த வெளில வர்ற வாசல்ல நின்றுக்கிறாப்ல ஒரு 100 பேரோட. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா அவனுங்க எல்லாம் யாரு? முள்ளு போதால கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. இவன் கூலி ஆட்கள் யாரை கொண்டு வரான்னா நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபுவோடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள், காலிகள், இந்த திமுக ரவுடிகள் இவங்களெல்லாம் கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு. இதுக்கு ரவுடிங்களை கூட்டு வருவியா? எங்க ரவுடித்தனம் பண்ணனால சேகர் பாபு போட்டோ அடிக்கிறேன், கவனிச்சே நீ? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வெளியில வாடா உன்னை என்ன பண்றப்ப அப்படின்னு மிரட்டுறான். உதார் விடுற அளவுக்கு இவன் போறான் அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த பொறுக்கி எல்லாம் ஊடகவியாளரா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப செந்தில்வேல் வெளில போனவரு சேகர்பாபுட்ட சொல்லி ஆட்களை இறக்கி வெளில வரட்டும் தகராறு பண்ணும் அப்படின்னு திட்டமிட்டு தகராறு பண்றாரு. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். என்ன கேக்குறேன், பத்திரிக்கையாளர் வெக்கமே எல்லாம் போட்டுக்கு தெரியுது இல்ல, டைட்டில் பத்திரிக்கையாளர் அண்டா செந்தில்வேல் போட்டுக்கு தெரியுது இல்ல. நீ என்ன பத்திரிக்கையாளர்? இவனை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா இவனெல்லாம் ஆக்கப்பூர்வமான கருத்தை பேசுவானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாடுற நாய் நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற. இதுல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய்க்கு வீடு வேற வாங்கியிருக்கான் இந்த 4.5 ஆண்டுகள்ல. சமூகம் பெரிய இடம் போட்டு எனக்கு எதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் என்று டிஐபிஆர்ல இருந்து மாதம் செல்கிறது? எனக்கு வரக்கூடிய தகவல் 15 லட்சம் என்று சொல்கிறார்கள் மாதம். பணத்தை எடுத்து இந்த நாய் உனக்கு கூவறதுக்கு நீ ஏன் கொடுக்குற? ஏதாவது ஊர்பட்ட பணத்தை நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கியே. உன் கேடுகட்ட கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து எடுத்து கொடுங்க.